இந்த வீடியோவில் நான் 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பேன் வீடியோவை. அதாவது ஏரோ வாட்ஸ்அப் செப்பரேட்டாக, ஜிபி வாட்ஸ்அப் செப்பரேட்டாக, எஃப்எம் வாட்ஸ்அப் செப்பரேட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3மே ஜாயிண்ட்டாக வந்துடும். சரிங்களா? மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் போனதா எந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு வேணும், எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும். ஏரோ வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணிட்டு கீழே வந்து நிறையா வெப்சைட் வரும். அதில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதோட வெப்சைட் என்னென்னா அபிஷியலோட வெப்சைட் மட்டும்தான் வேணும். நம்மள அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த வெப்சைடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் இந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சில பேர் கொஞ்சம் லேட்டாகும், சில பேருக்கு வேகமாக ஓடி வந்துடும். அதாவது அதோட சர்வே ப்ராப்ளம் அதில் கொஞ்சம் நிறையவே சர்வே ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஆட் வரும் சைடில், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அடுத்தது என்ன பண்ணி இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், இல்லை அப்படியே கொடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் தருவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு படிக்க தெரியாது, நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். அப்படியே கொடுத்து அடுத்த பேஜ் வந்துச்சு. அடுத்த பேஜில் என்ன வந்திருக்கேன்னா பேக்கேஜ் வந்துருக்கு. நம்மள அந்த பேக்கேஜும் படிக்க மாட்டேன் நான், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. அதனால் அப்படியே கொடுத்துக்கிறேன். அடுத்த பேஜ் வந்துச்சு. அதாவது இந்த டவுன்லோட் சர்வே வந்துச்சு. டவுன்லோட் சர்வேல டவுன்லோட் சர்வே 1 வந்திருக்கு. அது பீட்டா வருஷன் 9.93 வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த பீட்டா வருஷன் தான் வேணும். அதாவது இதில் ஒரே வருஷம் தான் வரும், நிறைய இருக்கும். சரிங்களா? நிறைய வருஷம்னாலும் லைனாக வராது, ஒன்று தான் வரும். அதனால் எனக்கு பீட்டா வருஷன் நான் டச் பண்ணிக்கிறேன். எதுக்கு V9ன்ட்டு. அடுத்து அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்துட்டேன்னா கலர் மாற்றணும், ஏன்னா எல்லாம் ஒரே கலர் இருக்குது. இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் நேராக இங்கே வந்துடுச்சு. அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு. அந்த கிளிக் பண்ணணும். இந்த டிக்கு வந்துருக்கு. அந்த டிக்கை கிளிக் பண்ணதா அடுத்து அந்த செகண்ட் நாளில் ஓடி முடித்தோடனே இதை கொடுத்து விட்றலாம். இது கொடுத்தோடனே அடுத்த பேஜ் வந்துடும். அதாவது ஐயோ விளம்பரம் வந்துருச்சா, அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் டவுன்லோடு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு சர்வே ப்ராப்ளம் வந்திருக்கு. சரி, ஏன்னா எனக்கு சர்வே ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இப்படி தான் இதை டவுன்லோட் பண்ணும். அடுத்தது எஃப்எம் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி நான் இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டேன். எஃப்எம் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண அப்படியே கீழே வந்தானா எங்கே அந்த எஃப்எம் வாட்ஸ்அப் வெப்சைட்டை காணோம். இங்கே இருக்குது, பாருங்கள் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். வெயிட் பண்ணுங்கள். வந்துடுச்சு. இது நான் தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழே வந்தேன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் வந்துடுச்சு. நிறைய ஆடு செலவு வருது. அதாவது அப்படியே வந்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் டவுன்லோட் ஏரோன்ட்டு இருக்குது. அந்த ஹீரோவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தானா இன்னும் என்னென்ன வந்துருக்குன்னு தெரியலங்க. அதுதான் திரும்பி வந்துருக்கு. திருப்பி அதே கொடுத்து பார்ப்போம். ஆட் வருது பேக்கு, அதே ஆட் வந்துச்சு. அப்படியே கீழே எங்கானு ஒழிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் ஐயோ கீழே காணுமே. பார்ப்போம். எஸ், அது கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எஸ்ன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா ஒன்றும் பண்ணல. பேக் வந்துட்டு இந்த டவுன்லோட் எஃப்எம் வாட்ஸ்அப் ஏபிகேன்ட் இருக்குல்ல, இதை கொடுத்த உடனே தான் அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ஜிபி வாட்ஸ்அப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஜிபி வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிட்டேன். அதோட அபிஷியல் வெப்சைட் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காவது நானும் தேடணும். ஆனால் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இங்கே இருக்குது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோன்னா இந்த டவுன்லோட் ஏபிகேன் இருக்குது. இந்த டவுன்லோட் ஏபிகேன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஏபிகே கிளிக் பண்ண உடனே இங்கே டவுன்லோட் நவ் இருக்குது. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் நவ் கொடுத்தவொடனே அது பார்த்தீங்களா, டவுன்லோட் நவ் கொடுத்தவொடனே அதே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் ஆடே வரல சொல்ல போனேன். அப்படின்னா நல்லது. இது கொடுத்தோடனே அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது கமெண்ட் சொன்னீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சுற்றி போகிற போது நான் ஸ்ட்ரைட்டாகவே போகிற மாதிரி கொடுத்துருவேன். அதாவது கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சின்னதாக எதாவது கரப்ஸ் பண்ணும்.